அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கடந்த வகுப்புகளில் நாங்கள் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பௌதிகவியல் பரீட்சையின் பல்தேர்வு வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இன்று 36வது வினாவை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ 36வது அப்போ வினாவை நீங்கள் கையில் வச்சு கொண்டு தான் இந்த விளக்கங்களை நீங்கள் பார்க்குறது மிக இலகுவானதாக இருக்கும். ரைட், 36வது வினாவுக்கு நாங்கள் செல்வோம். ஓர் ஒப்பமான கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள கனவளவில் சமனான 4 உலோக குண்டுகளை கருதுக. முதல் 3 குண்டுகள் ஒவ்வொன்றினதும் திணிவு m ஆக இருக்கும். அதேவேளை 4ஆம் குண்டின் திணிவு 10m ஆகும். அவை ஒரே நேர்கோட்டில் சம இடைத்தூரங்களில் உள்ளன. குண்டுகளுக்கிடையே ஒரு தொடர் ஏகபரிமாண மீள்தன்மை மோதுகைகள் ஏற்படத்தக்கதாக முதலாம் குண்டு கதிவியுடன் இயங்கி 2ஆம் குண்டுடன் மோதுகிறது. எல்லா மோதுகைகளும் பின்னர் ஒவ்வொரு குண்டினதும் இயக்கத்தையும் மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது என்று சொல்லி கேட்கப்படுது. அப்போ இந்த கேள்வியை பொறுத்த மட்டில் நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் மீள்தன்மை மோதுகை. அப்போ இந்த வினாவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மீள்தன்மை மோதுகை என்று சொல்லும்போது எங்களுக்கு தெரியும், மீள்தன்மையான மோதுகையில் எந்த வகையான மோதுகையாக இருந்தாலும் உந்தம் காக்கப்பட வேணும். மேலதிகமாக மீள்தன்மை மோதுகையாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இயக்க சக்தி காக்கப்பட வேணும். அப்போ தரப்பட்ட விடைக்கு நாங்கள் ஒரு 30 செகண்ட்களுக்குள்ளே நாங்கள் விடைக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனால் நாங்கள் கால்குலேட் பண்ண வழிக்கிட வேண்டாம், நிறைய நேரம் எடுக்கும். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விடயம். அப்போ இங்கே கவனிப்போம். அதில் நீங்கள் வினாவை அவதானித்தால் விளங்கும். 4 சர்வசம கனவளவுடைய கோளங்கள் ஒவ்வொன்றும் இது 3 m திணிவு, இது 2m திணிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. 2m திணிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் முதலாவது குண்ட நாங்கள் v என்ற கதியோட நாங்கள் நோக்கி எறிகிறோம். அப்போ உங்களுக்கு விளங்கும், இந்த சர்வசமனான திணிவுகளாக இருந்தால் இதில் எத்தனையோ எண்ணக்கருக்கள், இந்த வினாவில் எத்தனையோ எண்ணக்கருக்களை உள்ளடக்கித்தான் இந்த வினா உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ இதில் நாங்கள் கவனித்தோம், இதில் 2மே சமதிணிவு என்று சொன்னால் சமதிணிவுகள் மீள்தன்மையான மோதுகையை நிகழ்த்த வேணும் என்று சொன்னால் அங்கே வேகங்கள் புறமாற்றப்படும் என்ற விடயம் விளங்கியிருக்க வேணும். வேகங்கள் ரைட் எக்ஸ்சேஞ்ச் their velocity, அந்த வேகங்கள் புறமாற்றப்படும் என்றால் இங்கே விளங்குது. இங்கே இவர் ஓய்வில் இருக்கிறார். அப்போ இவைக்கிடையில் இருக்கிற மோதுகைகளை பற்றி நீங்கள் பார்க்கலாம். இவர் இங்கே மோதி இந்த துணிக்கு ரெஸ்ட்டுக்கு வந்துடும், ஓய்வுக்கு வந்துடும். இவர் போய் அடுத்தவர போய் அதே வேகத்தோடு போய் அவரை அடிப்பார். அவரை அடித்த உடனே இந்த 3வது துணி ரெஸ்ட்டுக்கு வந்துடும். முதலாவது இதில் ஓய்வுக்கு வந்துடும். 2வது துணிக்கை இதில் ஓய்வுக்கு வந்துடும். 3வது துணிக்கையும் இதில் தான் நீங்கள் அவதானிக்க வேணும். இந்த 2 துணிக்கைக்கு இடையான மோதுகை தான் எங்களுக்கு இப்போ கவனமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் திணிவுகள் வேறுபடுது. அப்போ திணிவுகள் வேறுபடுறதால இவ மீள்தன்மை மோதுகை நிகழ்த்தினால் கட்டாயம் அவர் 2 பேரும் எதிரெதிர் திசையில் இயங்குவினோம். அப்போ இங்கே v1, இங்கே நாங்கள் v2 என்று எடுக்கலாம். அப்போ இந்த வேகங்கள் எப்படி இருக்குமென்னு சொன்னால் திணிவுகளுக்கு நேர்வீத சமனாக பிரியும். ரைட், அதாவது இந்த திணிவு என்னத்தோட எங்களுக்கு மோதினதுன்னு பார்த்தீங்கன்னா v என்ற வேகத்தோட மோதினது. அப்போ இங்கே எப்படி வேகம் பங்கிடப்படும் என்று சொன்னால் 2m, ஏன்னா m,2m என்றால் எங்களுக்கு அந்த வேகத்தை 3 திணிவின் பங்கு பார்த்தீங்கன்னா 3. அதில் பெரிய திணிவு 2 மடங்கு. ஆகவே 2 v-ங்கள் 3, இது m மடங்கு. அப்போ அவருக்கு v-ங்கள் 3 பிரியும். அப்போ இதுதான் நாங்கள் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே v2 இதாகவும் v1 இதாகவும் பிரியும். சரி, இது நோமலாக நாங்கள் செய்யக்கூடிய வினா.
இதை இன்னும் ஷார்ட்கட்டாக நாங்கள் செய்ய போய் இது ஒரு முறை பாருங்கள் எத்தனை முறையால் இதை செய்யலாம்ன்றதை பார்ப்போம். ரெண்டாவது, இந்த தரப்பட்ட விடைகளில் தரப்பட்ட 5 விடைகளையும் நாங்கள் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் விடைகளை தட்டி நீக்கிற விடைகளில் பிழையானதை தட்டி சரியானதுக்கு போகிற முறையை நாங்கள் பார்ப்போம். இந்த மோதுகையில் முதலாவது விடயம் உந்தம் காக்கப்பட வேணும். உந்தம் காக்கப்பட வேணும், உந்தங்காப்பு. ரெண்டாவது வந்து இயக்க சக்தி காக்கப்பட வேணும். இந்த ரெண்டு விடயத்தையும் வச்சுக்கொண்டே நாங்கள் இங்கே விடைக்கு அணுகிடலாம். அப்போ கவனிப்பிச்ச வேண்டாம். முதலாவது விடைய நீங்கள் உற்று நோக்கினீங்க என்றால் முதலாவது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உந்தம் காக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் உந்தம் வந்து பாருங்கோ எம்பி என்ற உந்தம் தொகுதிக்கு இருக்கு, தொகுதிக்கு எம்பி என்ற உந்தம் இருக்குது. ஆனால் அங்கே இறுதியாக உங்களுக்கு காட்டப்பட்ட படத்தில் பாருங்கோ ஒரே ஒரு துணிவுக்கு தான் முதலாவது விடையை பற்றி தான் நான் சொல்கிறேன். முதலாவது விடையை பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு துணிவுக்கு இந்த திசையில் தான் வி காட்டப்பட்டிருக்குது. அப்போ உந்தம்ன்றது காவிக்கணியம். ஆரம்ப உந்தம் வலம் நோக்கி எம்பி என்று இருக்குது. ஆனால் உங்களுக்கு தொகுதியின் இறுதி மொத்த உந்தத்தில் இடம் நோக்கி காட்டப்பட்டபடியே அங்கே உந்தமே காக்கப்படவில்லை. அப்போ முதலாவது விடையை நீங்கள் விளையாண்டு சொல்லிவிடலாம். முதலாவது விட பிழை. படத்தை பார்க்கணும். நீங்களோட வினா கையில் வச்சுக்க வினாவில் இருக்கிற படங்களை பார்த்தீங்கன்னா சொல்கிறது இலகுவாக விளங்கும். ரெண்டாவது விடயத்தை பாருங்கோ. ரெண்டாவது விடயத்தில் உந்தம் காக்கப்படுற மாதிரி கடைசி திணிவு வந்து பாருங்க. கடைசி திணிவு வந்து உங்களுக்கு V/2 வேகத்தில் போகுது. 2m திணிவு. இது மட்டும் தான், மற்ற திணிவெல்லாம் ஓய்வில் இருக்குது. ஆகவே இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கலாம், உந்தம் காக்கப்படுது. பாருங்க, ஆரம்ப உந்தம் எம்பி என்றது கிடத்திசையில் இருந்தது. இங்கேயும் பாருங்க 2m தர V/2 10m V/2 வரைக்கினாலும் எம்பி தான். அப்போ உந்தம் காக்கப்படுறது பிரச்சனை இல்லை, எம்பி என்ற உந்தம் இருக்குது. ஆனால் இயக்க சக்தி ஆரம்பத்தில் இருந்த இயக்க சக்தி அரை எம்பி வர்க்கம் தான் ஆரம்பத்தில் இருந்த இயக்க சக்தி. இங்கே நீங்கள் கவனித்தால் அரை தர 10m தர வேகத்தை பாருங்க, V வர்க்கத்தின்கள் 4 V/2 ஹோல்டிங் ஸ்கொயர்ட் V/2 முழுவதின் வர்க்கம். ஆகவே V வர்க்கத்தின்கள் 4 ரெண்டு சொன்னால் இங்கே இயக்க சக்தி காக்கப்படையில் MB வர்க்கத்தின்கள் 4 ஆகவே ரெண்டாவது விடையும் பிள்ளை என்றது விளங்கு. பாருங்க எவ்வளவு இலகுவாக அங்கே கேட்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ரைட். மூன்றாவது விடையை பார்த்தோம் என்று சொன்னால் மூன்றாவது விடையை அவதானிங்க. மூன்றாவது விடையில் பாருங்கோ. மூன்றாவது விடையில் இந்த திசையில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது V/2. இங்கால 2m என்ன வேகத்தோட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3v/4 என்ற வேகத்தோட போகுது. அப்போ இந்த வினாவை இதான் நான் இறுதியாக இருக்கிற தொகுதியாக காட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு விட. ஆகவே இதில் பார்த்தோம்னு சொன்னால் உந்தம் இறுதி மொத்த உந்தத்தை பார்த்தோம்னா 2m தர 3v/4 இது எங்களோட ஆரம்ப திசையில் இருக்குது. ஆகவே ப்ளஸ் இது எதிர் திசையில் இருக்கிறபடியே இது மைனஸ். மைனஸ் MV/4 MV/2 MV/2 வரும். ஸோ அப்போ இதில் உந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 6 MV/4 இங்கே 2 MV/4 போடலாம். இதை போட்டால் எங்களுக்கு கவனிச்சிங்கன்னு சொன்னால் இதில் 4 MV/4 MV என்று தான் வருது. அப்போ பிரச்சனை இல்லை, உந்தம் காக்கப்படுது. அப்போ மூன்றாவது விடையில் பாருங்க, உந்தம் காக்கப்படுது. ஆனால் இயக்க சக்தி காக்கப்படவில்லை என்றது தெளிவாக விளங்கும். கவனிப்போம். இயக்க சக்தியை சமப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ஆரம்ப இயக்க சக்தி 1/2 MV வர்க்கம் மாறாது. இறுதி இயக்க சக்தியை கணிச்சு பார்த்தீங்கன்றால் MV வர்க்கத்தின் கீழ் ரைட். அப்போ இறுதி இயக்க சக்தியை நாங்கள் கணித்தோம் என்று சொன்னால் பாருங்க, இந்த மூன்றாவது விடையை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். ஆகவே
அரை m இன்டு v வர்க்கத்தின் கீழ் 4 v/2 முழுவதையும் வர்க்கம் சக அரை 10m அங்கே பாருங்க 9v × 4 முழுவதையும் வர்க்கம் 3v × 4 முழுவதையும் வர்க்கம் என்று சொன்னால் 9v வர்க்கத்தின் கீழ் 16 ரெண்டு பேர். அப்போ இதை கூட்டினீங்கள் என்றால் ஒரு நாளும் அது அரை எம்பி வர்க்கமாக இருக்காது. பாருங்க விடையில் நீங்கள் கூட்டி பார்க்கலாம், பிரச்சனை நேரம் எம்பி வர்க்கத்திங்கிட்டு இங்கே 2 கேன்சல் ஆகுது. இங்கே பாருங்க எம்பி வர்க்கத்தின் கீழ் 8 சக இங்கே 2 பட்டுப்பட்டால் 9 எம்பி வர்க்கத்தின் கீழ் 16. அது எடுத்தீங்கன்றாலே நோமலாக தெரியும் 16 எல்சிஎம்மாக இருக்கும், போமாசியாக இருக்கும். இங்கே 2 வரைக்கும் 11 எம்பி வர்க்கத்தின் கீழ் 16 வரும். ஆகவே இயக்க சக்தி காக்கப்படவில்லை. ஆகவே 3வது விட பிள்ளை என்றது தெளிவாக விளங்குது. சரிதானே? 4வது விடையை நாங்கள் அவதானிக்க வேண்டாம். 4வது விடை எங்களுக்கு சரியாக காட்டப்பட்டிருக்குது. 4வது விடை இதில் எழுதினதை நாங்கள் 4வது விடைக்குள்ளே போவோம். 4வது விடையை நாங்கள் அவதானிச்சமாக இருந்தால் 4வது விடையை உற்று நோக்கி நீங்கள் சொன்னால் 4வது விடை எங்களுக்கு சரியான விடையாக இருக்கும். காரணம் பாருங்கோ, அதில் இறுதியாக காட்டப்பட்டிருக்கிற தொகுதியை பார்த்தீங்கன்றால் 2m திணிவு வந்து உங்களுக்கு v × 2v × 3 போகுது. m திணிவு வந்து எதிர் திசையில் v × 3 போகுது. இந்த இடத்துல உந்தம் காக்கப்படுது முதல்ல செக் பண்ணி பாருங்க. 2v என்ற வேகத்தோட போகும். ஆகவே இதில் நாங்கள் அவதானிக்க வேண்டால் ஏகபரிமாண உந்தத்தை பார்த்தோம்னு சொன்னால் 2mv × 3 அது எங்களோட ஆரம்ப திசையில் இருக்குது. இது எதிர் திசையில் இருக்கிறபடியே அதை கழிக்க வேணும். mv × 3 ஆகவே 3 போமாசி மேலே போனால் mv என்று வருது. ஆகவே உந்தம் காக்கப்படுது. 2வது மற்றதை பாருங்க, இயக்க சக்தி அரை எம்பி வர்க்கம் தான் ஆரம்பத்தில் இருக்குது. இப்போ தொகுதி இறுதியாக பார்த்தோம் என்றால் அரை தர 10m இங்கே 2v × 3 என்றால் உங்களுக்கு தெரியும் 4v வர்க்கத்தின் கீழ் 9 வரும். சக அடுத்ததை பார்த்தோம் என்றால் m × v வர்க்கத்தின் கீழ் 9 ரெண்டு வரும். அவை இதை சுருக்கினீங்கண்டா இந்த 2 போயிடும். 4 mb வர்க்கத்தின் கீழ் 9 சக mb வர்க்கத்தின் கீழ் 9 mb வர்க்கத்தின் கீழ் 9. ஆகவே 4 இதில் 2 2v/3 முழுவதையும் வர்க்க 4v வர்க்கத்தின் கீழ் 9. இங்கே அரை mb வர்க்கத்தின் கீழ் 9. அப்போ இங்கே 18 வரும். 18 ஆகவே சுருக்கி விட்டீங்கண்டா 18 இங்கே 8 வரும். 9v வர்க்கத்தின் கீழ் 18 அரை mb வர்க்கம் என்று வரும். அரை mb வர்க்கம். ஆகவே இங்கே இயக்க சக்தியும் காக்கப்படுது. அப்போ 4வது சரியாக காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? ஆகவே 5வது பிள்ளையான விடை. சரி, இந்த வினாவில் அதாவது கீ பாயிண்ட் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டிய விடயங்கள் லேர்னிங் அவுட்கம்னு சொல்லுவோம், கற்றல் பெயர். இந்த வினாவை நாங்கள் செய்கிறதால நாங்கள் என்னென்ன விடயங்களை கற்க வேணும் என்றதை கவனிப்போம். இதில் முதலாவது விடயம் 2 திணிவுகள், அதாவது 2 திணிவுகள் சர்வசமனாக இருந்தால் அவற்றின் வேகங்கள் புறமாற்றப்படும். உதாரணமாக இந்த m திணிவு 5 வந்து 5 m/s வருது. இது 4 m/s வந்தால் மோதுகைக்கு முதல், மோதும் போது, மோதிய பின் அவற்றின் வேகங்கள் புறமாற்றப்படும். இந்த வேகம் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இவருக்கு 5 வரும். இவற்ற வேகம் இங்கே 4 வரும். இதுதான் முதலாவது விடயம். பூரண மீள்தன்மையான மோதுகையில் சமதிணிவுகள் மோதினால் வேகங்கள் இடமாற்றப்படும். ஆகவே அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4வது துணிக்கை தவிர மற்ற 3 துணிக்கைகளும் சர்வ சமனானவை. ஆகவே என்ன செய்யும்? வேகங்கள் ஒரு ஆள் ஓய்வில் நிற்கிறார், மற்றவர் வந்து அடிக்கிறார். அடித்தவர் ஓய்வில் நிற்க, அடி வாங்கினவர் வீயோடு போவார். அடுத்தவர் அடி வாங்கி போட்டு அந்த இடத்துல நிற்பார்,
அடி கொடுத்தவர் அந்த இடத்துல நிற்பார், அடி வாங்கினவர் வியோட போகும். அப்படி போய் கடைசியாக எம்எம் 2mm வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அந்த எம்எம் 2mm வர்ற சந்தர்ப்பத்தில் அதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது ஃபிசிக்ஸில் சிலபஸில் இல்லாததால் நாங்கள் அதை கற்பிக்கிறது இல்லை. ஆனாலும் நாங்கள் சில விஷயங்களை சிலபஸில் இல்லை, ஆனால் இலகுவான முறைக்காண்டி ஷார்ட்கட்டை நாங்கள் சில விஷயங்களை செய்கிறதுக்காண்டி சொல்லுவோம். நியூட்டனின் பரிசோதனை விதி என்று சொல்லுவோம். நியூட்டன்ஸ் லோ ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்று சொல்லுவோம். பரிசோதனை விதி, நியூட்டனின் பரிசோதனை விதி. ஆகவே அந்த பரிசோதனை விதியில் நாங்கள் அவதானித்தோம் என்று சொன்னால் இவ்வளவுதான். பரிசோதனை விதி இந்த ரெண்டு துணிக்கைகளும் ஒன்றையொன்று நோக்கி U1 U2 என்ற கதிகளோட இயங்குது. அடுத்து அந்த ரெண்டு V1 V2 என்ற இது நாங்கள் கற்பிக்கிறது இல்லை. ஆனால் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் இலகுவாக விடை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்போ இந்த முறையை நீங்கள் அறிஞ்சு கொள்வது நல்லது. அப்போ கவனிப்போம். இதில் நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால் பிரியும் வேகங்களின் கூட்டுத்தொகை. அவர் அடித்த பிறகு பிரிய வேணும். V1 + V2. அப்போ நீங்கள் திசைவாதெல்லாம் கூட்டுறல, பிரிய தமிழ்லேயே வருது. நியூட்டனை பரிசோதனை இது தான் சொல்லுது. பிரியும் வேகங்களின் கூட்டுத்தொகை சமன் E மடங்கு அணுகும் வேகங்களின் கூட்டுத்தொகை U1 + U2 இப்படி சொல்லுவோம். ரைட். இதுதான் எங்களோட பரிசோதனை விதி. அது பிரியாமல் ஒரே திசையில் போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கு நாங்கள் திசையை மாற்றி போட வேண்டி வரும். இதுதான் எங்களுக்கு சமன்பாடு. சரியா? அப்போ இங்கே E என்றது என்ன? E என்றது மீள் அமைவு குணகம், கோவிசன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ரைட். கோவிசன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், மீள் அமைவு குணகம் என்று சொல்லுவோம். அந்த மீளமைவு குணகத்தின் பெருமானம் E 0க்கு சமனாக இருக்கலாம் அல்லது பெருசாக இருக்கும். அதே மாதிரி 1 விட லெஸ்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்போ இதில் பார்த்தோம்னா இது நாங்கள் சிலபஸில் இல்லாட்டியும் இந்த வினாக்களுக்கு விரைவாக விடை எடுக்கிறதுக்கு அது சரியாக ஹெல்ப் பண்ண போதுங்களுக்கு. நான் செய்து காட்டுறது என்ன மாதிரின்னு பாருங்க. E = 0 என்று சொன்னால் பூரண மீள்தன்மையற்ற மோதுகை, பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். பூரண மீள்தன்மையற்ற மோதுகை, அதாவது ரெண்டு திணிவுகள் ஒன்றோடு ஒட்டி இயங்குகிற சந்தர்ப்பத்தில் E = 0 இருக்கும். அல்லது E 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கிற சந்தர்ப்பம், இதை சொல்லுவோம் பகுதி மீள்தன்மை மோதுகை, பார்சல் எலாஸ்டிக் கொலிஷன். அதே போல் E = 1 இருக்கிற சந்தர்ப்பம், இதுதான் பூரண மீள்தன்மை மோதுகை அல்லது நோமலா பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் அல்லது எலாஸ்டிக் கொலிஷன் என்று சொன்னாலும் ஓகே தான். E = 1 இருக்கும். அப்போ இந்த வினாவில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது மீள்தன்மை மோதுகை. அப்போ ஈக்கு பதிலாக 1 நீங்கள் போட வேண்டி வரும். ஆகவே உங்களுக்கு சமன்பாடு வருகிறது பாருங்க. V1 + V2 = U1 + U2 என்று எப்போ எழுதலாம் என்றால் மீள்தன்மை மோதுகையாக இருந்தால் எழுதலாம். அப்போ இந்த விடயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. சரிதானே? அப்போ இந்த விடயத்தை நான் பாவிச்சு காட்டுறேன். இலகுவாக இருக்கும் இந்த வினா செய்கிறதுக்கு. அப்போ இந்த வினாவில் நான் ஆரம்பத்தில் சொன்னால் உங்களுக்கு இந்த வினா செய்கிறதுக்கு 30 செகண்ட்கள் காணும். அது 30 செகண்ட்கள் காணுமென்ற அதன் மீனிங் 2 எண்ணக்கரு. ஒன்று மீள்தன்மையான மோதுகையாக இருந்தால் உந்தங்காக்க, அது எந்த வகையான மோதுகையாக இருந்தாலும் உந்தங்காக்கப்படும். ரெண்டாவது விடயம், மீள்தன்மை மோதுகையில் இயக்க சக்தி காக்கப்படும். அந்த 2 எண்ணக்கருவை வச்சு தான் அதை தட்டுறது. ஒரே ஒரு விடை தான் உங்களுக்கு 2ம் காக்கப்படுற விடை இருக்குது, 4வது விடை. அதோட உங்களுக்கு அந்த கேள்வியை செய்துட்டு அடுத்த கேள்விக்கு போக வேண்டியது தான். இப்போ நாங்கள் அதை என்னென்ன விதங்களில் அதை அணுகலாம்ன்றதை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இந்த பரிசோதனை விதி பார்க்கலாம். இது நாங்கள் படிப்பிக்கிறது இல்லை, சிலபஸில் இல்லை. இருந்தாலும் நாங்கள் அதை சொல்லித்தான் போகிறோம். நாங்கள் அதை சொல்லி போகிறபடியே இந்த வினாக்களுக்கு இலகுவாக முடிவெடுக்கலாம். சரி, ரைட். அப்போ இதில் கவனிப்போம். இந்த வினாவில் எங்களுக்கு எங்கே பிரச்சனை மாற இடாமன்னு சொன்னால் எல்லாம் அந்த 3 துணிக்கைகளும் அதை அவதானிக்கலாம். இந்த 3 துணிக்கைகள் பிரச்சனை இல்லை. இந்த 3 துணிக்கைகளும் சர்வ சமனானவை. ஆகவே இவர் வியோட இவரோட மோதி, இவர் வியோட இவரோட மோதி அடித்தவர் நிற்க, அடி வாங்கினவர் அதே வேகத்தோடு போவார். இப்போ இந்த அடித்தவர் நிற்க, அடி வாங்கினவர் அதே வேகத்தோடு போவார். எப்போ? சர்வசம திணிவாக இருந்தால். இங்கால தான் எங்களுக்கு பிரச்சனை வருது. இது எம்மும் இது 2mm.
ஆகவே அந்த இடத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த மூன்றாவது துணிக்கை வியோட போகுது, அது எம் திணிவு, இங்கால 2m திணிவு, இது ஓய்வில் இருக்குது. இது அடிக்கோக்கு சற்று முன்னர், just before collision, during the collision, just after the collision, அடிப்பதற்கு சற்று பின். அப்போ நாங்கள் எடுக்கிறோம், இவர் இங்கால V2ஓட போகுது, இங்கால அவர் V1ஓட போகிறார். ரைட், இப்படி ஒரு சந்தர்ப்பம். ஆகவே நியூட்டன் பரிசோதனை விதியை போடுறேன் பாருங்கோ. அங்கால V1, இங்கால V2. V1 + V2 பிரியும் வேகங்களின் கூட்டுத்தொகை சமன் அணுகும் வேகங்களின் கூட்டுத்தொகை. அப்போ அணுகையில் இவர் அணுகையில், ஆகவே அவர் 0, இவர் அணுகிறார். ஆகவே E மடங்கு V என்று வரப்போகுது. E வந்து 1 சொல்லியாச்சு, ஆகவே V. இது ஒரு சமன்பாடு. 2வது சமன்பாடு உந்தக்காப்பை பாவிப்போம். இருக்கு உந்தக்காப்பை பாவிச்ச வேண்டாம் கிடையாக ஆரம்ப மொத்த உந்தம் MB. இறுதி மொத்த உந்தத்தை நீங்கள் அவதானிச்சால், இறுதி மொத்த உந்தத்தை பாருங்க. இந்த 2m திணிவு V1ஓட போகுது, 2m திணிவு V1ஓட போகுது. இவர் எதிர் திசையில் நாங்கள் பாவிக்கிறது உங்களுக்கு தெரியும். முந்தக்காப்பு விதி திசையை கருதி போடணும். காவி வெக்டர் ஈக்குவேஷன், அதால் திசை கருத வேணும். அப்போ ஆரம்ப திசையை நாங்கள் ப்ளஸ் எடுக்கிறோடைய MV என்ற ஆரம்ப உந்தம் இருக்குது. இதான் MV என்ற உந்தம். இறுதி உந்தம் 2m × V1. இவர் எதிர் திசையில் இருக்கிறபடிய அவர் -m × V1. இது உந்தக்காப்பு விதி. m × V2, m × V2. அப்போ இதில் உங்களுக்கு m எல்லாம் வெட்டுப்பட்டால் ஒரு சமன்பாடு வருகிறது பாருங்கோ. V சமன் 2V1 plus 2V1 2V1 minus V2, 2V1 minus V2. இது ரெண்டாவது சமன்பாடு. அப்போ ஒன்றையும் ரெண்டையும் நீங்கள் யோசிச்சாலே உடனடியாக விட வந்துடும். பாருங்க, முதலாவது சமன்பாடு V சமன் அங்கே V1 + V2, V1 + V2. இது முதலாம் சமன்பாடு. ரெண்டையும் தீர்த்து விட்டீங்கன்னா என்ன வரும்? ரெண்டையும் கூட்டி விடுங்க. V2 கேன்சல் ஆகிடும். இங்கே 3V1 வரும். 3V1 சமன் இங்கே என்ன இருக்குது? 2V. உடனடியாக V1 சமன் 2V × 3 என்று வரும். 2V × 3. அதை மாதிரி V2 கணிச்சிங்கன்னா V2 கொண்டே முதலாம் சமன்பாடில் இல்லை ரெண்டாம் சமன்பாடில் போட்டால் V × 3 வரும். ரைட். அப்போ இந்த வினாவில் நாங்கள் நியூட்டன் பரிசோதனை, அப்போ பரிசோதனை விதி என்று சொன்னி நாங்கள் படிப்பிக்கலைன்னு சொல்லி நீங்கள் சொல்லி இந்த வினாவை செய்யலான்னு சொல்லிடாது. எங்களோட வினாவுக்கு நாங்கள் ப்ராப்பராக செய்ய போகிறோம். அடுத்தது எங்களோட தியரியை பாவிச்சு செய்ய போகிறோம். செய்ய பாருங்க, அது கொஞ்சம் லாங் மெத்தடாக இருக்கும். ஸோ அதையும் விளங்கி கொள்ளணும். ஒரு வினாவை நாங்கள் எத்தனை விதமாக செய்கிறோம். ரைட். அடுத்தது கவனிப்போம். இதில் நாங்கள் செய்ய போகிற விடயம் எங்களோட சாதாரண, அதாவது எங்களோட இந்த மூன்றாவது திணிவுக்கும் m திணிவுக்கும் 2m திணிவுக்கும் இடையில் இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை. 2m திணிவுக்கும் இடையில் இருக்கிறது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஓய்வில் இருக்கிறார், அடிக்க முதல். ரைட். இனி அடிக்கிறார், அடி வாங்கின பிறகு இவர் V1ஓட V2ஓட இவர் V1ஓட ஏதோ அந்த V1 V2வை போட்டிங்கன்னா சரி. இது M, இது 2m திணிவு. ரைட். அப்போ இந்த வினாவை நாங்கள் எங்களோட சிலபஸுக்குள்ளே இருக்கிற முறையால் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது உந்தக்காப்பு விதி. உந்தக்காப்பு விதியை நாங்கள் கிடையாக போட்டோம்னு சொன்னால் ஆரம்ப உந்தம் பாருங்கோ M × V. ரைட். இறுதி உந்தத்தை நாங்கள் கவனித்தோம் என்றால் 2m × V1, 10m × V1 மைனஸ், ஏன் மைனஸ் போடுறோம்னா இது திசையில் இருக்குது, m × V2, m × V2. ஆகவே உங்களுக்கு முதலாவது சமன்பாடு m எல்லாம் வெட்டப்பட்டால் V சமன் 2V1 - V2 என்று வரும். இது சமன்பாடு 1. ரெண்டாவது விடயம், இயக்க சக்தி காப்பு விதியை நாங்கள் பாவிக்கிறோம். இயக்க சக்தி காப்பு விதி ரெண்டாவது சமன்பாடை கவனிங்கோ. இயக்க சக்தி காப்பு விதி, ஆரம்ப மொத்த இயக்க சக்தி, ஆரம்ப இயக்க மொத்த சக்தியை பார்த்தீங்கன்னா
அரை எம் வி வர்க்கம் சக்தி திசை வாயுக்களில் அது எண்ணிக்கணியம். ஆகவே இங்கே பாருங்கோ அரை தர 2m தர v1 வர்க்கம் சக ரெண்டாவது நிக்கை அரை m இன்டு v2 வர்க்கம் என்று வரும். ஆகவே இதில் உங்களுக்கு v வர்க்கம் சமன் அரை m எல்லாம் வெட்டுப்படணும். வெட்டுப்பட்டால் 2v1 வர்க்கம் சக இங்கால v2 வர்க்கம் என்று ரெண்டாம் சமன்பாடு வரும். முதலாம் சமன்பாடு ரெண்டாம் சமன் ரெண்டு தெரியாக்கணியும் ரெண்டு சமன்பாடு. ஆகவே v1 v2 நீங்கள் கணிக்கலாம். கணிக்கும் போது இதுக்கு வர்க்கங்கள் வாரதால கொஞ்சம் சமன்பாடு லெந்தானதாக இருக்கும். பாருங்கோ இந்த ரெண்டாம் சமன்பாடு இந்த இவரை கொண்டு போய் நாங்கள் v2க்கு பதிலாக அதில் பிரதியிட போகிறோம். பாருங்கோ v வர்க்கம் LHSல இருக்குது, அங்கால 2v1 வர்க்கம் இருக்குது மைனஸ் ப்ளஸ் இந்த v2க்கு பதிலாக நீங்கள் போடலாம். இதை சப்ஜெக்ட் ஆக்கினோம்னா எழுவாய் ஆக்கினோம்னா இது இங்கே v2 என்று வரும். 2v1 ரைட், இதை எழுவாய்க்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 2v1 மைனஸ் v. அப்போ இதை கொண்டே இங்கே பிரதிப்போம் 2v1 மைனஸ் v ஹோல் திங் ஸ்கேட். இனி இதை நாங்கள் தீர்த்தால் பாருங்க v1 v வர்க்கம் 2v1 வர்க்கம் ப்ளஸ் இதை விரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் 4v1 வர்க்கம் மைனஸ் 2 மடங்கு 2v1. அப்போ 4v1v ப்ளஸ் v வர்க்கம். அப்போ இதுலேருந்து விளங்குது இங்கே இருக்க LHS அந்த v வர்க்கம் கழிவட்டு இல்லாமல் போயிடும். இங்கே 2v1 வர்க்கம் இங்கே 4v1 வர்க்கம். ஆகவே என்ன வருது உங்களுக்கு 6v1 வர்க்கம் சமன் 4. இது அங்கே போனால் 4v1 v என்று வருது. அப்போ இதில் இருக்க v1 இங்கே v1 கேன்சல் ஆனால் v1 உண்டு 2v இங்கிள் 6 என்று வருது. 2v இங்கிள் 6 என்று 4v இங்கிள் 6 என்று 2v இங்கிள் 3 அல்லது அதே மாதிரி v2 கணிச்சிங்க அது v/3 என்று வருது. ஆகவே ஆன்சர் வருது. இனிங்க இது 2v/3 என்றது முடிஞ்சது. இனி இது மோது நிகழாது. இனி இங்கால என்ன நடக்கும்? இங்கால நீங்கள் அவதானிக்கலாம். இங்கால இது மூன்றாவது, இது ரெண்டாவது, இது முதலாவது. என்ன நடக்கும்? இது இங்கால எல்லாம் சமதனிவு தானே. ஆகவே பூரண மீள்தன்னம் மோதுக. இவர் இது என்ன வேகம் என்று கணிச்ச நாங்கள் v இங்கிள் 3. இவர் மோதினால் இவர் ஓய்வுக்கு வர அவர் அந்த வேகத்தோட போவார். இவர் இவரோட மோதினா அவர் ஓய்வுக்கு வர இவர் v/3யோட போவார். சரிதான். ஆகவே இந்த வினாவில் பாருங்க எப்படி நாங்கள் MCQக்கும் வினாக்கட்டு கொண்டு இருக்கிறார். ஸோ ஆனால் உங்களுக்கு அந்த முறையில் சொல்லப்படுது. முறைகள் பாருங்க 3 முறையில் செய்யலாம். ஒன்று மெத்தட் ஆஃப் எலிமினேஷனில் நாங்கள் செய்யலாம். மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் தெரியும் உங்களுக்கு. சில எண்ணெய் கருக்களை நாங்கள் பிடிச்சு வச்சுக்கொண்டு அந்த வினாவுக்கு அப்ளை பண்ணுறது. இந்த வினாவில் உந்தம் காக்கப்படணும், இயக்க சக்தி காக்கப்படணும் என்ற விடயத்தை நாங்கள் வச்சுக்கொண்டு 4வது விடைக்கு உடனடியாக 30 செகண்டுக்குள்ளேயே நாங்கள் போயிட்டு அடுத்த வினாவுக்கு போகலாம். ஆனால் நான் அதை செய்கிற முறைகளை காட்டினான். உந்த காப்பு விதியை பாவிச்சு, இயக்க சக்தி காப்பு விதியை பாவிச்சு, அதில் எந்தான ஒரு கால்குலேஷன் இப்படி நாங்கள் செய்த மட்டும்தான் MCQ வெற்றி பெற முடியாது. MCQ என்ன 40வது 45வது வினா நாங்கள் செய்யும் போது நேரம் முடிவடைந்தது சொல்லிவிடுவார்கள். அந்த நிலையில் நாங்கள் சரியான உளவியல் தாக்கத்தோடு தான் திரும்பி வர வேணும். ஆகவே அந்த மாதிரியான இடைஞ்சல் வராமல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்தால் நாங்கள் கேள்வியை செய்து பழகணும் சில இடங்களில். ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்குள்ளே நாங்கள் நகருவோம். ரைட், அப்போ இதில் அது உங்களுக்கு இதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வாசிச்சிருப்பீங்கள். இது சமதனிம பூரண மீள்தன்மை மோதுகைக்கு உட்படும் போது அவை தமது வேகங்களை புறமாற்றிக் கொள்ளும். எக்ஸ்சேஞ்ச் தேர் வெலாசிட்டிஸ். அப்போ அது சொல்லப்பட்டிருக்கு. எனவே 3 திணிவுகள் கடினப்படுத்தப்படாது. ஏன்னா அந்த திணிவுகள் சமனண்டபடியாக நீங்கள் இதை எடுக்கலாம். அதோட இப்படி பாவச்சு நாங்கள் எடுத்துருக்கிறோம். இதோட ப்ராப்பரானவையை காட்டி கிடக்கு. பட் இப்படி நாங்கள் MCQவை செய்ய இயலாது என்ற விடயம் சொல்லி கிடக்கு. அவை நீங்கள் தான் அந்த முடிவு நீங்கள் எடுக்க வேணும். அது அனுபவ வாயிலாகத்தான் அது வேறும். உங்களுக்கு நிறைய கேள்வி செய்ய நான் எவ்வளவுக்கு டைமை ரெடியூஸ் பண்ணலாம் என்று பார்த்து அதை நாங்கள் செய்ய வேணும். ரைட்,
அடுத்த வினாவுக்குள்ளே செல்லுவோம். 37வது வினாவை பாருங்க. 37வது வினா. ஆகவே 37வது வினா இலத்திரனியல் சம்பந்தமான ஒரு டிரான்சிஸ்டரின் செயற்பாடு. ஒளிகாலம் இருவாயி எல்இடி உத்தம தொழிற்பாட்டுக்காக அதன் முன்முக வோல்ட்டளவும் ஓட்டமும் முறையை 2 வோல்ட் 10 மில்லி ஆம்பியராக இருத்தல் வேண்டும். அதில் தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த விஷயந்தான் எங்களுக்கு மிக முக்கியமான உத்தம தொழிற்பாட்டுக்கு அதில் ஒப்டிமலாக இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு உத்தம தொழிற்பாட்டுக்கான அதன் முன்முக வோல்ட்டளவு ஃபோர்வர்ட் வோல்டேஜும் அதில் கரண்டும் 2 வோல்ட் 10 மில்லி ஆம்பியர் ஆக இருத்தல் வேண்டும். டிரான்சிஸ்டரின் VBE 0.7 வோல்ட் ஆகவும் ஓட்ட நயம் பீட்டா 100 ஆகவும் VCE செட் சேச்சுரேஷன் வோல்டேஜ் நிரம்பல் நிலையில் VCE 0.1 வோல்ட்டாகவும் உள்ளன. உருவில் தரப்பட்டுள்ள சுற்றில் ஒளிகாலும் இருவாயின் உத்தம தொழிற்பாட்டுக்கு தேவையான RB/RC ஆகியவற்றின் பெருமானங்கள் யாவை? ரைட். அப்போ இந்த வினாவில் நாங்கள் அவதானித்தோம் என்று சொன்னால் நீங்கள் சுற்று அவதானிக்கலாம். இதுதான் அந்த திறப்பட்ட சுற்று. இது 1.3 கிலோ ஓம், இது 1.7 கிலோ ஓமாக இருக்குது. சரியான கிலோ ஓம். அப்போ இங்கே பாவிக்கப்பட்டது 5 வோல்ட். இதுக்குள்ளால போக வேண்டியது எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் ஒளிகாலும் இருவாயி என்ன செயற்பாடில் இருக்கின்றது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே கேட்ட கேள்வி ஆர்பியும் ஆர்சியும் கேட்கப்பட்டிருக்குது. RB, RC. அப்போ இந்த ரெண்டு கணியங்களையும் நாங்கள் காண்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் அவதானிப்போம். என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், முதலாவது விடயம் இந்த இடத்துல 5 வோல்ட்ன்றது எங்களுக்கு தெளிவு, இங்கே 0ன்றதும் தெளிவு. இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல இருக்க வோல்டேஜை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இதுக்குள்ளால போகிற மின்னோட்டத்தை புறக்கணித்தால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே கட்டாயம் இது IB இருந்தே ஆகணும். அப்போ புறக்கணிக்க இயலாது. அப்போ இதில் இருக்க வோல்டேஜ் காணக்கூடியதாக இருந்தால் நாங்கள் இதை கணிச்சு கொண்டு போகலாம். அப்போ எங்களுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு டேட்டா இருக்குது. உத்தம தொழிற்பாட்டுக்கு டயோட் உத்தம தொழிற்பாட்டில் இருக்கணும். ஆகவே இதுக்குள்ளால போக வேண்டிய மின்னோட்டம் வெளிப்படையாக சொல்லப்பட்டது. அதுக்குள்ளால போக வேண்டிய மின்னோட்டம், இதுக்குள்ளால செல்ல வேண்டிய மின்னோட்டம் IC 10 மில்லி ஆம்பியராக இருக்க வேணும்ன்றது வினாவில் நேரடியாக தரப்பட்டிருக்குது. அது IC என்று உணர்றது தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஒளிகாலும் இருவாயுடான மின்னோட்டம் தான் IC, கலெக்டர் கரண்ட். அப்போ அந்த 10 மில்லி ஆம்பியராக இருக்கும். எனவே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் VCE நிரம்பல் நிலையில் நாங்கள் பொதுவாக 0 என்று சொல்லுவோம். இங்கே VCE உங்களுக்கு ரெடிமேடாக தரப்பட்டிருக்குது 0.1 வோல்ட் செட் என்று சொல்கிறோம். VCE செட் சேச்சுரேஷன். ஆகவே இதில் 0ன்னு சொன்னால் இங்கே 0.1 வோல்ட்ன்றது உடனடியாக எங்களுக்கு தரவில் அந்த வச்சு அடிப்படையாக எடுத்தாச்சு. இனி உத்தம தொழிற்பாட்டில் இதுக்குள்ளே எவ்வளவு விழுமென்று தெரியும்? 2 வோல்ட் விழும். அப்போ எங்களோட VCC கொமன் கலெக்டர் வோல்டேஜை பார்த்தீங்கன்னா +5 வோல்ட். அப்போ இதுக்கு டோட்டலாக விழ வேண்டியது 5 வோல்ட். அப்போ எங்களுக்கு இதுக்கு விழுகிறது 0.1, இதுக்கு விழ வேண்டியது 2, ஆக மொத்தம் இதுக்கு விழ வேண்டியது 2.1 என்று சொன்னால் RCக்கு விழ வேண்டியது எங்களுக்கு விளக்கமாக தெரிஞ்சிட்டது 2.9 வோல்ட் என்று விளங்கிட்டது. 2.9 வோல்ட் RCக்கு விழ வேணும். இனி இது ஓம்ஸ் லோ தான் பாவிக்கிறது. RCக்கு ஓம்ஸ் லோவை பாவிப்போம். ஓம்ஸ் லோவை போட்டிங்கன்னா சரி. ஓம்ஸ் லோவை பார்த்து வந்தால் V = IR. எங்களுடைய இலக்கு R. ஆகவே V = I. V எவ்வளவு? 2.9. I பாருங்க 10. மனதாலே கணிக்கலாம். அதுக்கு அதாவது ஒரு மாணவன் எழுதாமல் கணிக்கிறதுக்காண்டி தான் அந்த நம்பர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அப்போ 10 மில்லி ஆம்பியர் 10 × 10⁻³ ஆகவே இங்கே எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதில் 10⁻² வந்துடும். இங்கே 10 இருக்குது, இங்கே 10⁻³ இருக்குது. ஆகவே 10⁻²2 அடுக்கு அது மேலே வந்தா 10⁻² அடுக்கு 100. 2.9 100ஆல் பெருக்கினீங்க என்றால் 290 ஓம்ஸ் என்று வரும். இதுதான் RC.
ஆர்சி. இதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. உத்தம தொழிற்பாட்டுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உத்தம தொழிற்பாட்டுக்குன்னு சொன்னால் இங்கே கட்டாயம் 2 வோல்ட் விழுந்தே ஆகணும், 10 மில்லி ஆம்பியர் ஓடியே ஆகணும். ஆகவே அதுலேருந்து ஐசி எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்குது. இனி இதுக்கு 2.1 இங்கே 1 வோல்ட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல 2.9 விழும். ஆகவே 290 ஓம். அடுத்தபடி இதை பாருங்கோ, ஐபி கணிக்கிறதுக்குள்ளே போகிறோம். இந்த வினாவில் சில அசம்ஷன் இருக்குது, சில எடுகோல் எடுத்து தான் நாங்கள் இந்த இடத்துல ஐபியை கணிக்கலாம் நேரடியாக. இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது நாங்கள் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் இடமாற்று சிறப்பியல்பு வலை, இங்கே நாங்கள் ஐசி, இங்கே நாங்கள் ஐபியை போடுறோம். அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உண்மையான கிராஃப் இப்படி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக வந்து இங்கால வந்து உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆகும், ரைட். இங்கால கிடையாக வரும், அதுவும் சின்ன ஸ்லோப் இருக்கும், ரைட். ஏ லெவலில் பொறுத்த வேண்டாம், அது நாங்கள் கிடையாக இருக்கும் தான் நாங்கள் சொல்லுவோம், ரைட். இங்கால இருக்கிற கரண்ட்டை நாங்கள் ஐசி மாறாது, ஆனால் வேறு ஐபி வரப்போகுது. வேறு ஐபிக்கு என்ன, இது ஒரு எம்சிக்யூ கேள்வியாக தான் வந்தது. ஐபி அதிகரிக்கப்படும் போது ஐசி மாறாமல் இருக்கும் எப்போண்டா நிரம்பல் நிலையில். அப்போ நாங்கள் இங்கே எங்களுக்கு பீட்டா தந்துருக்குது. அப்போ எங்களுக்கு அடுத்த விஷயம் வேற கணிக்க போகிறோம். ஆர்பியை கணிக்கணுமெண்டா அதுக்கு முதல் வேற கணிக்க வேணும், ஐபியை கணிக்க வேணும். அப்போ அந்த ஐபியை கணிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த டேட்டாவும் இல்லை, இந்த டேட்டாவை தவிர. என்ன டேட்டான்னு சொன்னால் கவனிப்போம், என்ன டேட்டா என்றால் ஐசி சமன் பீட்டா ஐபி. அப்போ பல மாணவர்கள் கேட்பினோம், இது உயிர்ப்பு பிரதேசத்தில் தானே நாங்கள் பாவிக்கிறது. அது சரி, அது உண்மைதான். ஐசி சமன் பீட்டா ஐபி என்றது உயிர்ப்பு பிரதேசத்தில் மட்டும்தான் அந்த சமன்பாடு செல்லுபடியாகும். ஆனாலும் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இந்த திரும்பல் புள்ளி இருக்குத்தானே, இந்த திரும்பல் புள்ளிக்கும் நாங்கள் இந்த திரும்பல் புள்ளியைத்தான் நாங்கள் இந்த திரும்பல் புள்ளியிலையும் மட்டுமட்டாக உங்களுக்கு ஐசி சமன் பீட்டா ஐபியாக இருக்கும். இந்த ஐபிக்குரிய ரைட், இந்த ஐபி தான் அங்கே ஓடுதாண்டு நாங்கள் எடுக்க போகிறோம். அதாவது மட்டுமட்டாக நிரம்புற நிலைமையில் இருக்கிற ஐபி எடுக்க போகிறோம் என்றால், டிரான்சிஸ்டர் மட்டுமட்டாக நிரம்புற நிலையில் இருக்கிற ஐபியை நாங்கள் இந்த கேள்விக்கு எடுத்தே ஆகணும். அந்த இங்காலயம் ஐபிக்கு அதே ஐசி தான் வரும். ஆனால் கேள்வியில் இது உத்தம தொழிற்பாட்டுக்கு எடுத்தோன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை டிசைன் பண்ணணும். அப்போ கட்டாயம் என்ன, ஐபி கணிக்கணுமெண்டா வேறு வழி இல்லை, இதில் இருக்க பெருமானத்தை நாங்கள் எடுக்க போகிறோம். இதில் இருக்க பெருமானம் அதை இந்த உயிர்ப்பு பிரதேசம் முடிகிற புள்ளிக்கு ஐசி சமன் பீட்டா ஐபி பாவிக்கலாம். நிரம்பல் தொடங்கினா பிறகு பாவிக்கிறார். ஏன்னா இங்கே அது தெரியும் உங்களுக்கு, ஐசி வந்து லெஸர் தேன் பீட்டா ஐபி. பீட்டா இன்டு ஐபி பெருக்கத்தை விட ஐசி சின்னனாக இருக்கும். அப்போ இதில் ஈக்குவல், அங்கால சின்ன. அப்போ இந்த இடத்துல மட்டும் பாவிக்கலாம். ஆகவே இந்த இடத்துல இருக்கிறது தான் இது சர்ச்சையாக நீங்கள் மாற்றலாம் இந்த கேள்வியை. அப்போ இங்கே உத்தம தொழிற்பாட்டுக்குன்னு சொன்னபடியாக நீங்கள் இந்த எல்லா புள்ளியை தான் எடுக்க போகிறோம். ஆகவே நாங்கள் டக்கண்டு நாங்கள் ஐபியை கணிக்கலாம் பாருங்கோ. ஐபி சமன் ஐசியின் கீழ் பீட்டா, ஐசியின் கீழ் பீட்டா. ஆகவே ஐசி ஏற்கனவே கண்டுட்டீங்கள் 10 மில்லி ஆம்பியர், அதன் கீழ் பீட்டா உங்களுக்கு 100 என்று தண்டப்பட்டிருக்கு, 100. ஆகவே இதிலேருந்து உங்களுக்கு பாருங்க, ஐபி கணிச்சால் உங்களுக்கு இங்கே 0.1 மில்லி ஆம்பியர் என்று வரும். 0.1 மில்லி ஆம்பியர், 0.1 மில்லி ஆம்பியர் என்று வரும். 0.1 மில்லி ஆம்பியர். அப்போ இதுக்கால போகிற மின்னோட்டம் கண்டாச்சு ஐபி. அப்போ இது ஒரு மிகச்சிறிய மின்னோட்டம். ஆகவே நாங்கள் எப்படி இதை கணிக்க போகிறோம் என்றால், இங்கே பிரான்ச் இதுக்க போகிற மின்னோட்டத்தை நாங்கள் இங்கே போகிற மின்னோட்டங்களோட கம்பேர் பண்ணிக்க நெக்லிஜிபிள் இதுக்க போகிறது. ஆனாலும் ஐபி என்றது கம்பல்சரி, மிக மிக அவசியமானது. ஒரு டிரான்சிஸ்டர் செயற்பாட்டுக்கு ஐபி இல்லாமல் எதுவும் நடக்காது.
அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் அதை கம்பேர் பண்ணுற நாங்கள் என்னென்றால் நாங்கள் பெரிய ஒரு பக்கெட்டில் நாங்கள் ஃபுட்டை குக் பண்ணினா சமையலை நாங்கள் பெரிய பாத்திரத்தை செய்தாலும் நாங்கள் போடுற உப்பின் அளவு மிகச்சிறியது. ஆனால் அந்த உப்பு இல்லாமல் அந்த உணவை நாங்கள் தயாரிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிரான்சிஸ்டருக்கு ஐபி என்றது மிகச்சிறிய அளவில் இருந்தாலும் ஐபி இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு எந்த நிகழ்ச்சியும் நடைபெறாது. ஆகவே தான் நாங்கள் இதில் நாங்கள் அவதானிக்கிறோம், இதில் 5 வோல்ட் வருகுது, இங்கே 0 வோல்ட் வருகுது, இதுக்கு போகிற அளவு மிகச்சிறியது. ஆகவே இந்த ஜங்ஷனில் இருக்கிற வோல்டேஜ் உடனடியாக அழுத்த பிரி என எங்களை பொட்டண்டிய டிவைடரில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம். உடனடியாக எங்களுக்கு விளங்கும் இதில் இருக்க அழுத்தம் 1.7 வோல்ட்டாக இருக்கும். அது ரேஷியோவில் பார்த்து போடலாம் 3.3 1.7. அப்போ இதுக்குள்ளால போகிற மின்னோட்டம் அப்படியே போகுது. இதுக்க போகிறது சொல்லியாச்சு, இதுக்கு நெக்லிஜிபிள். இதில் மில்லி சரிதான், இதில் மாறுது பாருங்கள். எத்தனை விடயங்கள் நாங்கள் இந்த கேள்வி செய்கிறதுக்கு எத்தனை விடயங்களை நாங்கள் கேட்டு தேர்ந்தெடுக்க வேணும். அவள் இந்த புள்ளியில் இருக்கிறது 1.7 வோல்ட்ன்றதை கணிக்கிறது உங்களுக்கு அது தெரியும், கணித்தல். யார் அது VY என்று வச்சு நாங்கள் VY ரைட், அது ஏதோ ஒரு VY என்று வைக்கிறோம். இதை VY சமன் என்ன 5 வோல்ட்டை இதுக்கு குறுக்க உலாதுக்கு கொடுக்குற வோல்டேஜ் எவ்வளவு 5 வோல்ட். யாருக்கு கொடுக்குறோம் 3.3க்கும் 1.7க்கும். இது வோல்ட் போட்டு அது கிலோ ஓம்னு பார்க்கணும். அது டைப்பிங் எரர். 3.3 1.7 மொத்தம் ஓம்ஸ் எத்தனை 5 கிலோ ஓம். 5 கிலோ ஓம் 5 கிலோ 5 கிலோ ஓம் ரைட். நாங்கள் எதுக்கு காண போகிறோம், இதுக்கு விழுகிறது தானே இதில் இருக்கும். அப்போ இந்த தடையக்கு காணும் 1.7 கிலோ ஓமுக்கு விளாண்டு பார்க்க. அப்போ கிலோ ஓம் கேன்சலாக 5 உண்டு. அப்போ 1.7 பேர் 1.7 சரிதானே ரைட். இனி பாருங்க அடுத்த விடயம் இதுக்குள்ளால போக போகிறோம். இது எங்களுக்கு ஆர்பி தான் இலக்கு. ஆர்பி என்ற இலக்கை அடைகிறதுக்கு இதில் இருக்கிற வோல்டேஜ் தெரியும், இதில் இருக்கிற வோல்டேஜ் 0 தெரியும், விபி என்னன்னு தெரியும். விபி சிலிக்கனாக இருந்தால் எப்போவுமே 0.7 வோல்ட் 0.7 வோல்ட். இதில் இருக்கிறது 0.7 வோல்ட். ஆகவே இங்கே இருக்கிறது 1.7 தெரியும் பாருங்க. இதில் இருக்கிறது 1.7. அப்போ ஆர்பிக்கு ஓமின் விதி. எலக்ட்ரானிக்ஸ் சொல்லி இதில் உண்மையாக எலக்ட்ரிசிட்டி தான். எலக்ட்ரானிக்ஸ் என்றாலே அதில் எலக்ட்ரிசிட்டி தான் 90% இருக்குது. அந்த டிரான்சிஸ்டர் ஆக்டிவிட்டியை தான் நாங்கள் அங்கே கவனமாக பார்த்தால் எலக்ட்ரானிக்ஸ் சரி. அப்போ இங்கே ஆர்பிக்கு நாங்கள் ஓமின் விதியை போட போகிறோம். ஆர்பிக்கு ஓமின் விதியை போட்டோம் என்றால் கவனிங்க, ஆர்பிக்கு ஓமின் விதியை நாங்கள் போட்டோம் என்றால் என்னென்ன பேர போகுது V7 IR ஆர்பி ரைட். இதில் கணிச்சு கிடக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். ஆர்பிக்கு ஓமின் விதியை போட்டோம்னா ஆர்பி குறுக்க இருக்க அடுத்த வேறுபாடு 1.7 0.7. அதன் கீழ் என்ன மின்னோட்டம் ஓடுதுன்னு பார்த்துட்டோம் 0.1 மில்லி ஆம்பியர் 0.1 மில்லி ஆம்பியர் 0.1 மில்லி ஆம்பியர் என்றால் 10⁻³ ஆகவே இங்கே 1 0.1 என்றால் மேலே 0.7 1 வந்துடும். இங்கே 10⁻⁴. அப்போ 1 தர 10⁴ ஓம்ஸ் என்று வரப்போகுது. அதை 10 கிலோ ஓம் என்று சொல்லலாம் சரிதானே. 10 கிலோ ஓம் என்று சொல்லலாம். இது 10 கிலோ ஓம் 10 கிலோ ஓம். ஆகவே உங்களுக்கு விடை விளங்கிட்டது. ஆர்சி 290, ஆர்பி 10 கிலோ ஓம் 10 கிலோ ஓம். ஆகவே சரியான விடையை நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஆர்பி 10 கிலோ ஓம், ஆர்சி 290 5வது விடையாக அமையும். சரிதானே. ஆகவே இந்த வினாவை நான் மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக சொல்கிறேன். இதில் கேட்கப்பட்டது நிரம்பல் நிலையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த 0.1 வோல்ட் இதுக்கே இருக்குது. நிரம்பல் நிலையில் உங்களுக்கு தெரியும் ஐசி மாறாமல் இருக்கும். அப்போ ஐசி மாறாமல் இருக்கிறபடியே அந்த ஐசி 10 மில்லி ஆம்பியர் என்று எடுத்து அதை செய்து இதில் இருக்க ஆர்சியை காண்றோம். அப்போ இதில் இருக்க ஐசியை வச்சுக்கொண்டு இங்கே இருக்கிற ஐபியை காண்றோம். இந்த ஐசியை வச்சுக்கொண்டு இங்கே ஐபி காணிக்க தான் அந்த சர்ச்சை வருகுது. என்ன சர்ச்சை என்று சொன்னால் இதுதான் அந்த நிரம்பல் நிலையில் IB7 ஐசி இங்கே பீட்டான்னு பாவிக்கலாமா
அதாவது ஐசி சமன் பீட்டா ஐவி பாவிக்கலாமான்னு கேட்டால் இங்கே உத்தம தெளிப்பாட்டுக்கு 10 மில்லியம்பியர் போகக்கூடியதாக நான் செட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த எல்லை புள்ளி திரும்பல் புள்ளி இருக்குது தானே, உயிர்ப்பு பிரதேசம் முடிகிற புள்ளிக்கு ஐசி சமன் பீட்டா ஐவி பாவிக்கலாம். அப்போ உயிர்ப்பு பிரதேசம் முடிகிற புள்ளி நிரம்பல் தொடங்குகிற இடம், அந்த இடத்துல இருக்கிற ஐவியை தான் நாங்கள் இந்த கேள்விக்கு எடுக்க வேண்டி இருக்குது. அதை வச்சு கொண்டு போகிறோம். சரிதானே? ரைட். அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். அடுத்த வினா மிக இலகுவானது, இதுவும் கூட இலகுவானது தான். ரைட். ஓகே, இதில் நாங்கள் 38வது வினாவை நாங்கள் பார்ப்போம். நீரில் மிதக்கும் ஒரு செவ்வக மரக்குற்றியின் மீது ஓர் உலோகத்துண்டு பொருத்தப்பட்டுள்ளது. உருவிற் காட்டப்பட்டுள்ளவாறு மரக்குற்றியின் கனவளவு 50% நீரில் அமர்ந்துள்ளது. உலோகத்துண்டு மரக்குற்றியும் சமதிணிவுள்ளன. உலோகத்துண்டும் மரக்குற்றியும் தலைகீழாக கவிழ்க்கப்பட்டால் மரக்குற்றியின் கனவளவின் என்ன சதவீதம் நீரினுள் அமுழக்கூடும் என்று கேட்டுக்கிடாது. அப்போ இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் கவனமாக இருக்கணும். மிதப்பு விதி. மிதப்பு விதி என்றது உங்களுக்கு தெரியும் எல்லா மாணவர்களும். மிதப்பு விதி என்றது ஒரு மிதக்கிற பொருள் தனது சொந்த நிறைக்கு சமனான பாயை இடம்பெயர்க்கும். ஒரு சிம்பிளாக சொன்னோம்னா அதுதான், தனது சொந்த நிறைக்கு சமனான பாயை இடம்பெயர்க்கும். சொந்த நிறைக்கு சமனான பாயை இடம்பெயர்க்கும் மிதப்பு விதி. சரியான ஒரு மிதக்கும் பொருள் ஒன்று, சுயாதீனமாக அமிழ்ந்து மிதக்கும் பொருள் ஒன்று தனது சொந்த நிறைக்கு சமனான பாயை இடம்பெயர்க்கும். அந்த இடம்பெயர்க்கிற பாயை நாங்கள் என்ன மேலுதைப்பு என்று சொல்லுவோம். மேலுதைப்புக்கு சமனாக இருக்குது, அதான் வீரோஜி இடம்பெயர்க்கப்பட்ட பாய். எம்ஜி சமன் வீரோஜி என்று சொல்லுவோம். எம்ஜி சமன் ஜூ என்று சொல்லுவோம். ரைட். இப்போ எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவில் மிக இலகுவானது, இரும்போ என்னவோ இதுதான் மிதந்தாலும் மிதக்கிற பொருள். ஒரு இரும்பு வந்து கப்பலுக்குள்ளே மிதந்தாலும் சரி, அல்லது ஒரு மரக்கட்டைக்கு மேலே மிதந்தாலும் சரி, ரெஜிபோமுக்கு மேலே இரும்பு துண்டு மிதந்தாலும் சரி, மிதப்பண்டு வந்தாலே அது இந்த நிறைக்கு சமனான பாய் இடம்பெயர்க்கப்படும். ரைட். இப்போ நாங்கள் மிதக்கக்கூடிய பொருள் ஒரு ரெஜிபோம்னு சொன்னாலும் சரி, அல்லது ஒரு மரக்குட்டி என்று சொன்னாலும் சரி, மரக்குட்டியை கொண்டு போய் நாங்கள் என்னோட ரெஜிபோமுக்கு மேலே மிதக்க விட்டாலும் சரி, ஏன்னா மிதக்கிற பொருள் என்று சொன்னால் அங்கே தண்டை நிறைக்கு சமனான பாயைத்தான். எதாக இருந்தாலும் மிதப்பு விதி, மிதக்கும் போது தண்டை நிறைக்கு சமனான பாயை இடம்பெயர்க்கும். ஆகவே இந்த வினாவில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் சொல்லப்பட விடையத்தை நீங்கள் கவனிச்சிங்கடா சரி. மரக்குட்டியின் 50% கனவளவுக்கு சமனான கனவளவு இடம்பெயர நீரின் திணிவானது நீரில் மிதந்து கொண்டிருக்கும் உலோகத்துண்டு மரக்குட்டி ஆகியவற்றின் மொத்த திணிவுக்கு சமனாகும். தற்போது தலைகீழாக கவிழ்க்கப்படும் போது முதலில் உலோகத்துண்டு அமிழ்ந்த மொத்த கனவளவும் மாறாததால் மரக்குட்டி நீரில் அமிழும் கனவளவு குறைவடையும். ஏனென்றா இப்போ உலோகத்துண்டு கீழே இருக்க போகுது. அப்போ அதான் ஒரு பாயை இடம்பெயர்க்கிறதால மரம் இடம்பெயர்க்க வாயு சற்று குறையும். ஆகவே முதலாவது அல்லது இரண்டாவது விடை பொருத்தமானதாக அமையும். சற்று குறைவடையுமோ அல்லது மிக குறைவடையுமோ என்பதை தீர்மானிக்க உலோகத்துண்டினது மரக்குட்டினது அடர்த்திகள் அறியப்படல் வேண்டும். ஆனால் படத்தின்படி உலோகத்தின் கனவளவு மிகச்சிறியதாக காட்டப்பட்டிருக்குது. அது அடர்த்தி மிக உயர்வானது என கொள்ளப்படும். எனவே பொருத்தமான விட முதலாவது சற்று குறைவடையும். ரைட். இதுக்கான நாங்கள் விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கவனிப்போம். உங்களுக்கு தரப்பட்ட வடிவம் இப்படி ஒரு இது தரப்பட்டிருக்கு குட்டி. அதில் பாருங்க 50% இருக்கக்கூடியதாக அமிழுது. இது உங்களுக்கு இரும்பு. ரைட். இதில் கவனமாக இருக்கணும். சில பேர் இரும்பு கீழே விழுந்து போகும் இல்லை கவிட்டான்னு சொல்லுது, அதெல்லாம் அப்படி யோசிக்கிறேன். அதெல்லாம் பேஸ்ட் போட்டு இதில் பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒட்டி கிடக்குது என்று கற்பனை பண்ணணும். ரைட். இப்போ எங்களுக்கு அதே இதை கவிட்டு விட்டால் என்ன நடக்கும் என்று தான் கேட்கப்படுது. கவிட்டு விட்டால் கவனிக்கலாம். இதுதான் எங்களோட மரக்குத்தி நிற்கின்ற அது இந்த லோவஸ்ட் இருக்கிற இடம். சரி. இப்போ கவிட்டு விட்டால்னா நிமித்தி விட்டேன்னா தொகுதியின் நிறம் மாறாது. ஆகவே மிதப்பு விதி எங்களுக்கு என்ன சொல்லுது? நிறம் மாறாமல் இருக்கும் வரைக்கும், ஒரு பொருளின் நிறம் மாறாமல் இருக்கும் வரைக்கும் அது இடம்பெயர்க்கிற பாயின் நிறை மாறாது. ஆகவே இப்போ நீங்கள் இதை கவிட்டு விட்டால்
கவிட்டு விட்டால் என்ன நடக்கும் என்றால் அதை கவனிப்போம். கவிட்டு விட்டால் இதில் மரக்குத்தி சற்று மேலே லிஃப்ட் ஆகும். சற்று லிஃப்ட் ஆகும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இதான் படம். இப்போ கவனமாக இருக்கணும். இதில் என்ன ஒற்றுமை இருக்குன்றால் இங்கே இந்தளவு பாயை இடம்பெயர்க்கிறோம் முதலாவது சந்தர்ப்பத்தில். அந்த இடம்பெயர்க்க பாயை நீங்கள் வி என்றெடுத்தால் இப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்திலையும் இடம்பெயர்க்கிற பாயின் கனவளவு அதே வியாகத்தான் இருக்கும். மொத்தமாக இடம்பெயர்க்கிற கனவளவும் அதே வியாகத்தான் இருக்கும். உங்கள்கிட்ட தெளிவாக கேட்கப்பட்டிருக்குது. இதில் மரம் அமர்ந்திருக்கிற ஆழம் சரி, இதில் மரம் அமர்ந்திருக்கிற ஆழத்தை நாங்கள் கவனித்தோம் என்று சொன்னால் 50% கனவளவு அமர்ந்திருக்குதாம். இந்த சந்தர்ப்பத்தில் மரக்குத்தி அமர்ந்த கனவளவு இந்த சதவீதம் தான் கேட்கப்படுது. அப்போ தெளிவாக விளங்கும் 50% விட மரக்குத்தி அமர்ந்திருக்கிற அளவு குறைவடையும். இதுதான் மரக்குத்தியின் அமிழ்ந்த பகுதி. இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்? கீழ்நோக்கிய விசை மாறையில் நிறம் மாறையில். ஆகவே மேலுதைப்பு மாறாதுண்டா இடம்பெயர்த்த பாயின் கனவளவு மாறாது. அதான் நீங்கள் சொல்லிக்க வி என்று. ஆனால் இதில் மரக்குத்தி இடம்பெயர்க்க போது, உலோகத்துண்டும் இடம்பெயர்க்க போகுது. அப்போ உலோகத்துண்டு இடம்பெயர்க்கிறதால மரக்குத்தி இடம்பெயர்க்கிறது சற்று குறையும். அவ்வளவுதான். ஆகவே அதில் விடைய பார்த்தீங்கன்னா 50% சற்று குறைவாகும், 50% மிக குறைவாகும், 50% இருக்கும், 50% சற்று கூடவாக இருக்கும், 50% மிக கூடவாக இருக்கும், 50 மிக கூட. அப்போ குறைய போதுன்றது எங்களுக்கு விளங்கிட்டுது. அதில் உங்களுக்கு சற்று குறைவா மிக குறைவான்றது கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே உங்களுக்கு தெரியும் செண்டிடத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே இடம்பெயர்க்கவா யாரால் வருகுது? எங்களுக்கு அந்த உலோகத்துண்டால் வருது. அப்போ உலோகத்துண்டு இடம்பெயர்க்கிறது சிறிய கனவளவு. ஆகவே மரம் இடம்பெயர்க்கிற பெரிய கனவளவில் ஒரு சொட்டு இடத்தை தான் அது பிடிக்க போகுது. ஆகவே சற்று குறைவாகும் என்றதான் எங்களுக்கு சரியான விடை. அப்போ இந்த வினாவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது. இது மிக அடிப்படையான வினா. அப்போ இங்கே இருக்க வேண்டிய விடயம் 2 விடயம் என்ன? மிதப்பு விதி என்ன உங்களுக்கு சொல்லுது. அப்போ இதை கவனமாக விளங்கணும். இதில் பொருத்தப்பட்டுள்ளன்னு சொல்லப்படும். இப்போ இந்த கவுட்டாக்குகளை விழுமான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்படி சில பேர் கேட்டிருக்கணும் கவுட்டாக்குகளை விழுந்தது. அது அடிப்படை தெரியாத ஒரு மாணவன் அப்படி தான் கேட்க வேண்டி வரும். அப்போ பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? ரைட். அப்போ இந்த வினாவை பொறுத்த மட்டும் இதில் சொல்லப்பட விளக்கங்கள் போதுமானது. ரைட். அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். 39வது வினா. 39வது வினாவை நாங்கள் அவதானிப்போம். அதாவது எங்களோட மெக்கானிக்ஸ் பாடத்தில் பாய்களின் இயக்கத்தில் பாய்ச்சல் குழாய்கள் என்ற தலையங்கத்துக்குள்ள நாங்கள் இந்த விஷயத்தை படிக்கிறோம். முழுக்கலுமே எங்களை எண்ணெய் கருக்களை வச்சு கொண்டு தான் செய்கிறன்றது விளக்கமாக இருக்கணும். அதில் முதலாவது 2 விதமான பாய்ச்சல் மானி தான் எங்களோட சிலபஸில் இருக்குது. ஒன்று வெந்தூரி மானி, மற்றது பீட்டோ குழாய். வெந்தூரி மானி, பீட்டோ குழாய். அப்போ இதில் தரப்பட்டது உங்களுக்கு தெரியும் வெந்தூரி மானி. அப்போ இதில் இருக்கிற வெந்தூரி மானின்ற அதை கன்செப்டே தெரியாமல் சிம்பிளாக செய்யலாம். அப்போ உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு கிடைக்குழாயின் ஊடாக நெருக்க முடியாத திரவம் ஒன்றின் உறுதியாக பாய்கிறது. இது ஒடுக்கமான நிலைக்குத்து குழாய்கள் கிடைக்குழாய்களின் மீது குறுக்குவெட்டு பரப்பளவுகள் ஏக்கமற்றே ஆக உள்ள 2 இடங்களில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. 2 நிலைக்குத்து குழாய்களிலும் உள்ள திரவ நிரல்களின் உயர வித்தியாசம் h எனின் குழாய்களினூடாக திரவ பாய்ச்சல் வீதம் கேள்படுது. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் பெர்னலியின் சமன்பாடு, தொடர் பாய்ச்சல் சமன்பாடு. அது 2 விடயம் தெரிகிற மாணவனுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ எங்களுக்கு பெர்னலியின் சமன்பாட்டில் இதில் கொஞ்சம் விடயங்கள் சொல்லலாம் என நினைக்கிறேன். இது தெரிஞ்சிருக்க வேணும். ½ ρv வர்க்கம் ப்ளஸ் ρgh என்று சொல்லுவோம். இது ஒரு மாறிலி, ஒரு கன்ஸ்டன்டாக இருக்கும் மாறிலி. அதாவது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் நெருக்க முடியாத சைட் பாகுமையற்ற பாயொன்று அருவிக்கோட்டு பாய்ச்சலில் உள்ள போது, இந்த 3ம் கம்பல்சரி, 3ம் நெசசரியான கண்டிஷன்ஸ். நெருக்க முடியாத பாய், பாகுமையற்ற பாய், அருவிக்கோட்டு பாய்ச்சலில் இருக்க வேணும். இந்த 3ம் இருக்கிற பாய்
இந்த மூன்றின் கூட்டுத்தொகை. இதில் என்ன சொல்லப்படுது? மூன்று சொன்னால் பி என்று சொன்னால் நாங்கள் நிலையியல் அமுக்கம் என்று சொல்லலாம், ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அல்லது ப்ரெஷர் என்ன அலகு கனவளவுக்கான அமுக்க சக்தி, அலகு கனவளவுக்கான அமுக்க சக்தி, ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம், இது பி என்று சொல்லுவோம். அப்போ இதில் இருக்க ஒவ்வொரு கணியங்களையும் உங்களால் அடையாளப்படுத்த தெரியணும். இது சம்பந்தமாக வினா வருது. பி என்றது நிலையியல் அமுக்கம், ஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்று சொல்லுவோம், அல்லது பியை நாங்கள் சொல்லுவோம் பியை நாங்கள் சொல்லுவோம் ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் என்று சொல்லுவோம், அலகு கனவளவுக்கான அமுக்க சக்தி. அடுத்தவர் ரெண்டாவது விடைய இவரை பற்றி பார்த்தோம் என்றால், இவர் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி, கைனடிக் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். இந்த ரோஜியேச்சு சொல்லுவோம் நிலை அலகு கனவளவுக்கான நிலை பண்பு சக்தி. ஆகவே இந்த மூன்றின் கூட்டுத்தொகையும் ஒரு அருவிக்கோட்டில் இருக்கிற ரைட், இப்படி தான் எங்களுக்கு அருவிக்கோடு ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஃப்ளோ இருக்குது, ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஃப்ளோ இருக்குது. அப்போ எப்போவுமே உங்களுக்கு தெரியணும், நாங்கள் ஒரு பெர்ன்லியன் சமன்பாடு பாவிக்கிறோம் என்று சொன்னால் பூச்சிய அழுத்த சக்தி மட்டம் ZPL என்று சொல்லுவோம், ஜீரோ பொட்டன்ஷியல் எனர்ஜி லெவல். அப்போ ZPL நாங்கள் அடிப்படையாக வச்சு கொண்டு தான் நாங்கள் பாவிக்க வேணும். ஆகவே இந்த ZPL நாங்கள் ஒரு குறித்த ஒரு புள்ளியை நாங்கள் கருதுகிறோம், ஒரு குறித்த புள்ளியை கருதுகிறோம். அந்த புள்ளியின் அமைவு இந்த இடத்துலேருந்து H இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருக்க திரவத்தின் தொடலி கதி V ஆக இருக்குது. அந்த திரவத்தின் அடர்த்தி ரோவாக இருந்தால் இந்த புள்ளியில் இருக்கிற இந்த மூன்றின் கூட்டுத்தொகை ஒரு மாறிலியாக இருக்கும். இதுதான் அதில் சொல்லப்பட்டது. இந்த ஒரு புள்ளியில் அடுத்த புள்ளிக்கு மாறும்போது கவனமாக இருக்கணும். நாங்கள் பாவிக்கிறது குறித்தொரு அருவிக்கோட்டில் இருக்கிற 2 புள்ளிக்கு தான் நீங்கள் பெர்னலியின் சமன்பாடு பாவிக்கலாம். நாங்கள் மாறிச்சாதி பாவிக்க முடியாது. ஒரு கோட்டுக்கு இதில் பாவிச்சுட்டு மற்ற கோட்டில் அடுத்த புள்ளியில் பாவிக்க அது முறை இல்லை. ஒரு குறித்த அருவிக்கோட்டில் உள்ள எத்தனை புள்ளியிலையும் நீங்கள் அந்த 3 கூட்டுத்தொகை பாவிக்கலாம். ஆகவே குறித்த அருவிக்கோட்டில் இருக்கிற யாதாயினும் ஒரு புள்ளியில் உள்ள இந்த 3 கூட்டுத்தொகை ஒரு மாறிலியாக இருக்கும். சரியா? பட் இதில் எஸ்ஏ கேள்வி என்று வரைக்கும் இது ஒவ்வொன்றையும் நாங்கள் அங்கே இனிசைஸ் பண்ண சொல்லி கேட்போம். என்னென்ன அந்த கணியங்கள் என்னென்ன வகை குறிக்குதுன்னு சொல்லி கேள்வி வாரது உங்களுக்கு தெரியும். ரைட், அதை பற்றி சொல்லல. அப்போ அமுக்கம்ன்றது நிலையியல் அமுக்கம் அல்லது அலகு கனவளவுக்கான அமுக்க சக்தி. இதை நாங்கள் சொல்லுவோம் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி, அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தின்னு சொல்லுவோம். இதில் இதுக்கு பேர் சொல்கிறோம் நிலையியல் அமுக்கம், இதுக்கு பேர் இன்னொரு பேர் சொல்கிறோம் இயக்கவியல் அமுக்கம். 2 விஷயத்தை கவனிப்போம். இதில் இருக்கிற பி என்றது நிலையியல் அமுக்கம், இது இயக்கவியல் அமுக்கம். அப்போ இந்த 2 கூட்டுத்தொகையும் சேர்த்து மொத்த அமுக்கம் என்று நாங்கள் சொல்லுறோம். டோட்டல் ப்ரெஷர் பி டோட்டல் என்றது அந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷரோட டைனமிக் ப்ரெஷரை கூட்டினா வாரது. இது மொத்த அமுக்கம் என்றும் சொல்லுறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு குறித்த ஒரு அருவிக்கோட்டிலையும் மொத்த அமுக்கம் மாறாது என்றது மிக முக்கியமான நிறைய கேள்விகளுக்கு இது நாங்கள் பாவிக்கிறது. சரிதானே? ரைட், இந்த கேள்வி வருவோம். இப்போ இந்த மேலதிக விடத்தை பார்ப்போம். சரி, கேள்வியில் எங்களோட படத்தை நாங்கள் அவதானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் எங்களோட கோடு இருக்குது பாருங்க. அதோட குழாய் இப்படி ஒரு குறுக்குவட்டில் தான் இருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். அதுலேயும் ஒடுங்கிய பகுதியில் தான் ஒரு நிலைக்குத்து குழாயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அகண்ட புயத்தில் இன்னொரு குழாயை நாங்கள் பொருத்தி இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்குனால எப்படி அருவிக்கோடுகள் பாயும் என்று சொன்னால், அருவிக்கோடுகள் பாயுது நீங்கள் அவதானிக்கலாம். இப்படி இருக்கும். ஒடுங்கின பகுதியில் அருவிக்கோடுகள் நெருக்கமாக இருக்கும். இங்கே அகண்ட பகுதியில் அது ஐதானதாக மாறும். சரிதான். ஆகவே எங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த குறுக்குவட்டில் இருக்கிற வேகம் குறைவாக இருக்கும். என்ற எல்லா இடம் ஒரே வேகம்தான், பாகுமையற்ற பாய் என்றபடிய இந்த மேலருவியின் வேகமும் ஒன்று தான், கீழறி எந்த இடத்துலையும் வேகம் ஒன்று தான். குறித்த குறுக்குவட்டில் பாகுமையற்ற வாய்.
இனி இந்த இடத்துல இருக்க வேகம் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ இதில் இருக்க வேகம் காண தெரியணும். இந்த புள்ளியில் இருக்க வேகம் v1, இந்த இடத்துல இருக்க வேகம் v2. அதை காண்பதற்கு எங்களுக்கு தொடர்பாய்ச்சல் சமன்பாடு சம்பந்தத்தை தரும். அது ரெண்டுக்குமான தொடர்பை தரும். ஆகவே இதுக்கு பாருங்க, நாங்கள் தொடர்பாய்ச்சல் சமன்பாட்டை பாவிச்சோம்னு சொன்னால் தொடர்பாய்ச்சல் சமன்பாடு உங்களுக்கு பாருங்க, இது ரெண்டாம் தரம் பெறுது. ஏற்கனவே தொடர்பாய்ச்சல் சமன்பாடு அந்த ஏற்கனவே பார்த்துருக்கோம். எத்தனையாவது வினாவென்று சொன்னால் அதுலேயும் தொடர்பாய்ச்சல் சமன்பாடு பாவிச்சிருக்கிறோம். அந்த வினா இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 28வது வினாவிலையும் தொடர்பாய்ச்சல் சமன்பாடு தான். மனித குருதி சுற்றோட்ட தொகுதியானது தொடர்பாய்ச்சல் சமன்பாடு இது எத்தனையும் அது 2ஆம் தரம் பாவிக்கிறோம். இதில் அப்போ தொடர்பாய்ச்சல் சமன்பாட்டில் ஒரே மட்டத்தில் தொடர்பாய்ச்சல் சமன்பாடு v/t சமன் அல்லது q/t என்று அதை சொல்கிறாங்க. குவான்டிட்டி இது வால்யூம் பெர் டைம் என்று சொல்கிறோம், அல்லது குவான்டிட்டி பெர் டைம். அது தொடர்பாய்ச்சல் சமன்பாடில் a1 v1 சமன் a2 v2. அப்போ இங்கே இருக்கிற குறுக்குவெட்டு பரப்பு இது a என்று தரப்பட்டிருக்குது, இங்கே 2a என்று தரப்பட்டிருக்குது. ஆகவே இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே இருக்கிற வேகம் இங்கே இருக்கிறதுன்ற 2 மடங்காக இருக்கும், இங்கே இருக்கிறதுன்ற 2 மடங்காக இருக்கும் என்ற முடிவு டக்கண்டு வந்துடலாம். கணிக்கவே தேவையில்லை. குறுக்குவெட்டு டபுள் ஆனால் வேகம் அரைவாசியாக வேணும். ஆகவே அந்த வகையில் உங்களுக்கு இங்கே இருக்கிற வேகத்தை நீங்கள் v என்று எடுத்தால் இங்கே இருக்கிற வேகம் 2v ஆக இருக்கும் என்றது நான் கண்டெடுத்துடலாம். இனி பாருங்க, இது விரைவாக செய்யணும். இந்த புள்ளிக்கும் அதே அருவிக்கோட்டில் இருக்கிற இந்த புள்ளிக்கும் இடையில் நாங்கள் பெர்ன்லியின் சமன்பாட்டை போட போகிறோம். அப்போ இந்த புள்ளியில் இருக்கிறது என்ன வேகம்? 2v வேகம். இந்த புள்ளியில் இருக்கிறது v வேகம் என்றது தெரியுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் நாங்கள் பெர்ன்லியின் சமன்பாட்டை போட போகிறோம். அப்போ அதில் விரைவாகவே எங்களுக்கு அந்த முடிவுகள் தெரியும். அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துல ரெண்டுக்கும் போட்டோம்னு சொன்னால் அவதானிக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் P1, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் P1 ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கிற இயக்க சக்தி ½ ட்ரோ இந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும், 2v ஹோல்டிங் ஸ்கேட். அதே போல் இந்த புள்ளிக்கு நாங்கள் பாவிக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்தோம் என்றால் இதில் P2 ப்ளஸ் ½ இன்டு ரோ இன்டு என்ன வேகம் v, அப்போ v ஸ்கொயர்டு வெறும் சரிதானே. ஆகவே எங்களுக்கு இதிலேருந்து அமுக்க வித்தியாசத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அமுக்க வித்தியாசம் சிம்பிளாக ஒரு மாணவனுக்கு தெரியும், வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறைவாக இருக்கும், வேகம் கூடினால் அமுக்கம் குறைவாக இருக்கும். அது எங்களுக்கு யார் சொல்கிறது? இந்த சமன்பாடு பாருங்க. இத்தனை விடயத்தை ஒரு கேள்வி செய்ய இத்தனை விடயத்தை எங்களோட மைண்டில் கொண்டு வந்து செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு மாறிலி என்று தெரியும், ரைட்? ஒரு புள்ளியில் இது ரெண்டுத்தையும் கூட்டுத்தொகை ஒரு மாறிலி. அப்போ வேகம் அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் மொத்த அமுக்கம் மாறாமல் இருக்கணும் என்றது நியதி. அப்போ இது வேகம் அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் அமுக்கம் குறைஞ்சி ஆகணும். அதனால தான் அப்போ இங்கே திரவம் எழும்புகிற உயரம் சின்னனாக இருக்கும் என்றது தெரிஞ்சிட்டு இங்கே எழும்புகிற உயரம் கூடவாக இருக்கும் என்ற முடிவுக்கும் வந்துட்டு. ஏன்னா நிலையில் அமுக்கம் தான் எங்களுக்கு நீர்நிலையில் எழுப்ப போகுது. ஆகவே தான் இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டதை பாருங்கோ, இந்த மட்டத்துக்கும் இந்த மட்டத்துக்கும் இடையான அந்த உயர வித்தியாசம் h என்று தரப்பட்டிருக்கு, சரிதானே. ஆகவே இந்த ரெண்டு புள்ளியிலையும் இருக்க அமுக்க வித்தியாசம் இதுக்கு இதால் வந்தது. இப்போ இந்த ரெண்டு புள்ளியிலையும் அமுக்கம் வேறு வர்றதால தான் இங்கே திரவமட்ட வித்தியாசம் வந்தது. ஆகவே தான் இவரை இங்கே கொண்டு வந்தீங்கடா, இது ஹை ப்ரெஷராக இருக்க போது P2, இதான P2, இங்கே இருக்கிறது P1. ஆகவே இந்த அமுக்கம் கூட இங்கே இருக்க அமுக்கம் குறையும். அப்போ P2 எழுவாயாக்கி விட்ட வேண்டாம். P2 சய P1 சமன் ½ ரோ v ஸ்கேட் எடுத்து பண்ணா இங்கே பாருங்க, இதில் ½ இருக்க 4 ரோ v ஸ்கேட் என்று வரும், இது 2 அண்டு வரும், 2 ரோ v ஸ்கேட். இங்கே ½ அண்டு இருக்குது. அப்போ ரெண்டுலேருந்து இற போனால் 3 2. ஆகவே இங்கே 3 ரோ v ஸ்கேட் பை 3 ரோ v ஸ்கேட் பை 2 அண்டு வரும். இனி அமுக்க வேறுபாடு யாரை தோற்றுவிச்சது? உயர வேறுபாட்டை. அப்போ நேரடியாக இவருக்கு பதிலாக h ரோ g என்று போடுவீங்கள். ஆகவே 3 2 ரோ v வர்க்கம் அண்டு வரும்.
அதுலேருந்து உங்களுக்கு ரோவன் ரோவன் வெட்டுப்பட்டால் வேகத்துக்கு தொடர்படுத்தும் v சமன் மனதால் அடங்கோ 2hg இன் கீழ் 3 என்று வரும். அதன் வர்க்க மூலம் வேகம் கண்டாச்சு. இனி எங்களுக்கு கேட்ட கேள்வி அதல்ல. கேட்ட கேள்வி வந்து பாய்ச்சல் வீதம் q/t ரேட் ஆஃப் ஃப்ளோ கேட்டிருக்கிறான். அவள் பாய்ச்சல் வீதம் கேட்டபடியாக நீங்கள் அதை காண்றதுக்கு என்ன சமன்பாடு வாய்க்கணும்? q/t சமன் அதில் கவனமாக இருக்கணும். v என்ற வேகம் எங்கே இருக்குது? அகண்ட குறுக்குவெட்டு பிறகு இதே கேர்லெஸ்ஸாக விட்டுருவீங்க. இப்போ ஏவி என்று போட்டு விட்டுருவீங்க. இதில் எங்கே இருக்குது? 2a குறுக்குவெட்டுலாம் v என்ற வேகம். பாருங்கோ 2a × v. சப்ஸ்டிடியூட் பண்ணமாண்டா 2a vக்கு பதிலாக நீங்கள் போடுவீங்க 2gh/3 என்று போடுவோம். ஆகவே இதுதான் எங்களுக்கு விடையாக அமையும் 2a. அப்போ பார்த்தீங்கன்னா விடை சரியான விடை 2a 3 2gh/. ஐந்தாவது விடையாக அமையும். அப்போ இதில் எல்லாம் அடிப்படையான எண்ணக்கருக்களை வெளிக்கொண்டு வார வினாக்களாக இருக்கும். பட் சரியான விடயத்தை அதே மாதிரி விளங்கின மாணவன் படபடன்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே அமுக்க வேறுபாடு ஏற்படுறதுக்காக நம்ம எப்படி நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம்? அமுக்க வேறுபாடு ஏற்படுறது இதில் உயர வேறுபாடு ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இந்த 2 புள்ளிலையும் ஏற்படுற அமுக்கம் வித்தியாசம். ஏன் அமுக்க வித்தியாசம் ஏற்படுதுன்னு கேட்டோம்னா குறுக்குவெட்டு பரப்பு கூடிய நேரத்தில் வேகம் குறைவாக இருக்கும், குறுக்குவெட்டு குறைஞ்ச இடத்துல வேகம் கூடவாக இருக்கும். இதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கான சமன்பாடு. ஒரு அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கிற எந்த புள்ளியாக இருந்தாலும் இந்த நிலையியல் அமுக்கத்தினதும் இயக்கவியல் அமுக்கத்தினதும் கூட்டுத்தொகை வந்து மொத்த அமுக்கமாக இருக்கும். மொத்த அமுக்கம் மாற முடியாது. ஆகவே இந்த விடயம் விளங்கின மாணவனுக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக அமையாது. ரைட். ஸோ அடுத்த வினாவுக்குள்ளே நாங்கள் நகருவோம். அது மிக அடிப்படையான வினா 40வது வினா. 40வது வினாவை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். இத்துடன் இந்த வினாவுடன் நாங்கள் இந்த வகுப்பை முடிச்சுக்கொண்டு அடுத்த வகுப்பில் நாங்கள் தொடர்ச்சியான வினாக்களை பார்ப்போம்.